மூன்றாவது முறையாக பிரதமராக இன்று மாலை பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. பிரமாண்ட நிகழ்வுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஏற்பாடுகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று 15 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்பு. தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர், ஒரு இணை அமைச்சர் இன்று பதவியேற்பார்கள் என தகவல். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நிலையில் காந்தி, வாஜ்பாய் நினைவிடங்களில் மோடி மரியாதை. போர் வீரர்கள் நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பிரதமர் மோடி பதவியேற்பு நிகழ்ச்சியில் 7 நாடுகளின் தலைவர்கள் உட்பட 8000 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்கின்றனர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் டெல்லி வருகை. புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றி 2500 போலீசார் குவிப்பு. நீட் தேர்வு வேண்டாம் என கூறும் மாநிலங்களுக்கு விலக்களிக்க வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பலவீனமான பாஜக அரசை செயல்பட வைக்க வேண்டிய கடமை திமுக எம்பிக்களுக்கு இருப்பதாக மு.க. ஸ்டாலின் பேச்சு. மட்டுமல்ல, ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு செல்வாக்கை கூட பாஜகவால் அடைய முடியல. இந்த சூழல்ல நாம தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உறுதியை எடுத்து வச்சு வாதாடணும். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி ஒருமனதாக தேர்வு. தன்னை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த மோடி அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்துவிட்டதாக பேச்சு. மக்களவை காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம். தென் மாநிலங்களைச் சேர்ந்த 14 பேர் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்களாக வாய்ப்பு. ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக தொடர்வார்கள் என தகவல். தமிழ்நாட்டில் அண்ணாமலை, தமிழிசை, எல் முருகன் ஆகியோர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு. 3 பேரின் பெயர்களையும் பாஜக தலைமை இறுதி செய்துள்ளதாக தகவல். நீட் தேர்வில் எந்த குளறுபடியும் இல்லை என தேசிய தேர்வு முகமை விளக்கம். மாணவர்களின் புகார் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு. அரசு துறைகளில் காலியாக உள்ள 6244 பணியிடங்களை நிரப்ப இன்று குரூப் 4 தேர்வு. தமிழகம் முழுவதும் உள்ள 1247 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜகவை விட அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜக பிரிந்து சென்றதால் அதிமுகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்ததாகவும் விளக்கம். 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு. 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகினார் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர். புகழேந்தி, கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோருடன் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கம். தேர்தலில் போட்டியிட்ட 8 ஆண்டுகளுக்குள் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றுவிட்டதாக சீமான் பெருமிதம். 2026 ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் எனவும் நம்பிக்கை. கோவையில் தாயை பிரிந்த குட்டி யானையை முதுமலை முகாமிற்கு அனுப்பிய வனத்துறை. தாய் யானை கைவிட்ட நிலையில் வேறு யானைகளுடன் சேர்க்கும் முயற்சியும் பலனளிக்காததால் நடவடிக்கை.
மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பல்வேறு தலைவர்களின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். பிரதமராக பதவியேற்க உள்ளதை முன்னிட்டு டெல்லியில் உள்ள காந்தி, வாஜ்பாய் நினைவிடங்களில் மோடி மரியாதை செலுத்தினார். நரேந்திர மோடி இன்று இரவு 7:15 மணிக்கு மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சைதவ் அடலில் உள்ள முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவிடத்திலும் மோடி மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்ற மோடி அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது பிரதமர் மோடியுடன் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதிகள் உடனிருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் இந்திய பெருங்கடல் பிராந்திய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். அதன் முக்கியத்துவத்தை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பெரும்பாலும் சீனா, பாகிஸ்தான் நாடுகளை கருத்தில் கொண்டே வடிவமைக்கப்படுகிறது. அதிலும் வல்லரசாக சீனா வளர்ந்து அச்சுறுத்தி வரும் நிலையில் அந்நாட்டின் மீது தனி கவனத்தை இந்தியா செலுத்தி வருகிறது. அது பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் எதிரொலித்துள்ளது. அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியிருந்தாலும் பாகிஸ்தான், சீனா, மியான்மர் நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதே சமயம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு, மொரீஷியஸ் அதிபர் பிரவிந்த்குமார் ஜுக்நாத், செஷல்ஸ் அதிபர் முகமது அஃபீஃப், நேபாள பிரதமர் புஷ்பக் கமல் தகல், பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோக்பே ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் சீனாவை ஒட்டி அமைந்துள்ள நேபாளம், பூட்டானை தவிர்த்து மற்ற அனைத்து நாடுகளுக்கும் ஒரு முக்கிய ஒற்றுமை இருப்பதை காணலாம். இவை அனைத்தும் சீனா அண்மை காலமாக தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடித்துக் கொண்டிருக்கும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளாகும். இந்த நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு இந்தியா வகுத்துள்ள புதிய வியூகமாகவே பார்க்கப்படுகிறது. காலங்காலமாக இந்திய பெருங்கடல் பகுதி இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மலேசியா மற்றும் இந்தோனேஷியா அருகே உள்ள மலாக்கா நீரிணை முதல் ஆப்பிரிக்காவின் மொசாம்பிக் வரை நீண்டு விரிந்துள்ள இந்திய பெருங்கடல் பிராந்தியம் மத்திய கிழக்கு நாடுகள், தென்கிழக்கு ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்க கண்டங்களை இணைப்பதால் மிக முக்கிய கடல் பிராந்தியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் 80%, இந்தியாவின் வர்த்தகத்தில் 95% இந்திய பெருங்கடல் வழியாகவே மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இப்பிராந்தியத்தில் உள்ள இலங்கை, மொரீஷியஸ், மாலத்தீவு, செஷல்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சீனா பொருளாதார ரீதியாக உதவி வருகிறது. குறிப்பாக இலங்கையில் கொழும்பு துறைமுகத்தை சர்வதேச தரத்திற்கு உருவாக்கி கட்டமைத்து வருகிறது. இந்த சாக்கில் இந்தியாவை உளவு பார்க்க தனது இராணுவ கப்பல்களை இப்பகுதியில் அவ்வப்போது நிறுத்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இவ்வாறாக இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளை கைக்குள் போட்டுக்கொள்ள சீனா பல்வேறு வகைகளில் செயல்பட்டு வருகிறது. இந்த சூழலில்தான் பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவுக்கு செஷல்ஸ், மொரீஷியஸ், இலங்கை, மாலத்தீவு நாடுகளுக்கு இந்தியா விடுத்துள்ள அழைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக இந்தியாவே வெளியேறு என்ற முழக்கத்துடன் அண்மை காலமாக நமக்கு எதிராக செயல்பட்டு வரும் மாலத்தீவு அதிபர் முய்சு கடைசி நேரத்தில் விருந்தினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டது இந்தியாவின் சிறந்த வியூகமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் இந்த இந்திய பெருங்கடல் வியூகம் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நமக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.